ஸோ நம்ம வந்த ரோடு ஆட்டோ நிற்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த லைனாக ஒரு லைன் ஃபுல்லும் எண்டு தெரிஞ்சுதுன்னு சொன்னேன்ல நான். ஓகே, ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடு வந்து விளைச்சல் இடம், இது நமக்கு வராது. ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் தான் ஃப்ளாட்ஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆட்டோ நிற்குது. நாம் கட் பண்ண ரோடு இதெல்லாம் பிளாட்ஸு. அந்த கார்னரில் இருக்கிற ஒரு சின்னதாக வெள்ளை கலரில் ஸ்கெட்சில் என்ன தெரியுதுன்னு கேட்டி அந்த 110 பக்கத்தில், அதுதான் இந்த வந்து பிளாஸ்டிக் கம்பெனி. அதுக்கு எதிரில் இருக்கிற ஒரு சின்ன பிட்டு வந்து அதுக்கு சமாதி சொன்னேன். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒயிட் ஸ்பேஸ் இருந்திருக்கும். இது வந்து வேறு யாரோ குடியிருக்காங்க, சின்ன ஓட்டு வீடு மாதிரி குடியிருந்துட்டுருக்காங்க. திரும்ப இந்த பிளாட்ஸ் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறது சஞ்சயோட 3 வீடு இந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஸோ லாங் ஷாட்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தென்னை மரம் தான் இந்த பக்கம் இருக்குது. தென்னை மரத்தை தாண்டி பார்த்தா அந்த மலை எல்லாம். இந்த பக்கம் ஃபர்டைல் லேண்டு. ஸோ இந்த லைன் நமக்கு இப்போ இருக்குது. ஆனால் இதுதான் வந்து அந்த என்ன சொல்கிறது, அது பேர் என்ன, ஒன்றும் புல்லெல்லாம் இல்லாமல் காஞ்ச மாதிரி இருக்கிறது வந்து அந்த விவசாயத்துக்காக தோண்டி இருக்காங்க. இந்த லைன் வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா, நமக்கு காம்பவுண்ட் இந்த கல் போட்டிருக்காங்க இல்லையா ஓரத்தில், இதெல்லாமே பிளாட்ஸ் தான். சின்ன சின்ன கல் நட்டு வச்சுருக்காங்கல்ல, அது வரைக்கும் நம்ம எண்டு இருக்குது. இந்த க்ரீனிஷாக இருக்கிறது எல்லாமே நம்மளோட பிளாட்டு. அந்த பிளாட்டை தாண்டி அந்தாண்ட இருக்கிறது அந்த கொத்தி விட்ட மாதிரி இருக்குது, டிராக்டர் ஓட்டின மாதிரி, அது ஃபுல்லும் ஃபர்டைல் லேண்டு. ஸோ நமக்கு அடுத்த ஆப்ஷன் இந்த லைனு. இது ரோடு, இந்த பக்கம் சஞ்சயோட வீடு, சென்டரில் ரோடு. இந்த பக்கம் நம்மளோட அடுத்த ஆப்ஷன் லேண்ட் இருக்குது. லேண்ட் நம்ம காம்பவுண்டு ஒட்டி பின்னாடியே இந்த விவசாயம் செய்கிற இடம் இருக்கிறதுனால நான் வந்து அது எதுக்கு சேஃப்டி இருக்குமா தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறது. மற்றபடி இடம்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னாடி எல்லாமே தென்னந்தோப்பு. இந்த லைன் ஃபுல்லுமே பார்த்தா இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லுமே குறுக்க குறுக்க எல்லாம் வீடு வாங்கிட்டாங்க. இந்த க்ரீனிஷாக இருக்கிறது எல்லாமே பிளாட்டு தான். இதுக்கு பின்னாடி வந்து இந்த எண்டில் தென்னை மரம் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறதுல வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் லொக்கேஷன். ஒரு ஃபுல் ரவுண்டு வந்தாச்சு. சரி, இப்போ நம்ம பிளாட் கிட்ட போகணுன்னா இந்த கட்டடம் கட்டிகிட்ருக்குறாங்க. அடுத்தது இது குறுக்க ஒரு ரோடு போகுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிட்டு போயிடுச்சு. எனக்கு கையில் மேப் இல்லை, பட் எனிவே நான் பார்த்துக்கோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு குறுக்கு ரோடு போகுது. அப்புறம் 2 லைன்
ரெண்டு இது ஒரு ஃப்ளாட்ஸ் இருக்குது, இந்த லைன் ஒன்று இருக்குது. நம்மளது 21, 19, 20, 21 இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கும். எதர் இந்த கார்னர்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. இந்த கார்னர் தான் இப்போ வேக்கண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 21, 22லாம் இந்த இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரோடு இருக்குது, நம்ம மேப்பு பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்தது இந்த கார்னர் வந்துடுது. இந்த பிட்டு ரைட் ஓகே. இங்கே பார்த்துக்கோ, நம்ம 21, 22 எங்கே வருதுன்னா, இந்த லாஸ்ட்டில் பாரு தென்னை மரம் இருக்குல்ல, அந்த தென்னை மரம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த புரியுதா, இந்த கடைசி அதுதான் ஃபஸ்ட்டு 19 ஆரம்பிக்குது. 19, 21, 22 வந்து இந்த லைன் ஃபுல்லுமே இருக்குது. ஓகே, ஐ எம் ஷுர், கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா நம்ம இடத்துக்குள்ளே தென்னை மரம் இருக்குதுன்னு சஞ்சய் சொன்னா. அப்படி அந்த கடைசியாக இருக்கிற ஒரு 3 தென்னை மரம் வந்து நம்ம வாங்குகிற ஃப்ளாட்டில் அப்படியே வரும். ரைட். ஸோ இந்த ஃப்ளாட்டு இந்த லைன் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு அவர் சொல்கிறது. இதுக்கு அடுத்தது பின்னாடியே வீடுங்க வருது, அந்த தென்னை மரம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, இதுதான். இப்போ சப்போஸ் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே திரும்பி இந்த லைன் வரும். இந்த லைனில் தான் இந்த எல்லாமே இருக்குது, இப்படியே கடைசி வரைக்கும்.